வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல ஆழமா ஒரு மூச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க இந்த விளக்கத்த பார்க்க வந்திருக்கிறது சும்மா ஏதோ ஒரு தற்செயலான விஷயம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கறத பிரபஞ்சமே உங்களுக்கு உணர்த்துற ஒரு சிக்னல் தான் இது. உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய தேடலுக்கு பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற விடை தான் இந்த பதிவு. சோ வாங்க, அந்த ரகசியங்களை நாம இன்னைக்கு முழுசா அலசுவோம். ஆனா இந்த பயணத்தை நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு நிமிஷம் கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. அங்க இந்த வீடியோவை உங்கள் கண்களுக்கு கொண்டு வந்த பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் நன்றி, பிரபஞ்சமே வாழ்க என்று கமெண்டில் பதிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்படி செய்யறது மூலமா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை இப்பவே உருவாக்குறீங்க. அந்த ஒரு சின்ன நன்றி உணர்வு பல கதவுகளை துறக்கும். சரி, பகுதி 1, பிரபஞ்சத்தின் நேரடி அழைப்பு. அதாவது உங்களுக்கான பிரபஞ்சத்தின் செய்தி என்னன்னு பாப்போம். பொதுவா பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னோண்டே நம்ம மைண்டுக்கு என்ன வரும்? ராத்திரியில பாக்குற வானம், மின்னும் நட்சத்திரங்கள், இதுதானே? ஆனா உண்மையை சொல்லணும்னா அறிவியல் படியே நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் நட்சத்திரங்கள்ல இருந்து உருவானதுதான். நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள வாழலங்க, பிரபஞ்சம்தான் நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. உங்களோட ஒவ்வொரு மூச்சு காத்துலயும் இதய துடிப்புலயும் அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல சில நல்ல விஷயங்கள், உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதெல்லாம் வெறும் அதிர்ஷ்டம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி நேரடியா செஞ்ச மேஜிக் அது. அடுத்து பகுதி 2, பணத்தின் உண்மையான ஆற்றல். செல்வத்தை ஈர்க்கும் ரகசியத்தை பத்தி பேசலாம். பணம்னா என்ன? எல்லாரும் அது வெறும் காகிதம் இல்லைன்னா பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற ஒரு நம்பர்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல பணம் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் சக்தி. அது நம்ம வாழ்க்கையில பல நல்ல வாய்ப்புகளை திறந்து விடுற ஒரு சாவி. சரி, இந்த பணத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு விதமான பேராசையோடவோ பதைப்பதைப்போடவோ பார்க்கக்கூடாது. அத ஆழமான நன்றி உணர்வோட ஒரு நல்ல நண்பனை போல பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் அது தானாவே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இட்ஸ் லைக் அ மேக்னெட். இங்கதான் ஈர்ப்பின் விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். என்கிட்ட காசே இல்லையே, நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க எப்பவும் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லைங்கிற மெசேஜை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்றீங்க. பிரபஞ்சமும் திரும்ப அதே தான் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு பதிலா உங்க மைண்ட் செட்டை அப்படியே மாத்துங்க. பணம் என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு, பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துட்டு இருக்குன்னு முழுசா நம்புங்க. அந்த ஒரு சின்ன நன்றி உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கான உண்மையான ரகசியம். இல்லாததை நினைச்சு கவலைப்படுறதை விட வரப்போறத நினைச்சு சந்தோஷப்படுறது தான் ஸ்மார்ட் மூவ். இப்போ பகுதி 3, பிரபஞ்சம் காட்டும் 3 அறிகுறிகள். உங்களுக்கான சிக்னல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடந்த சில நாட்களா உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உற்று கவனிச்சிருக்கீங்களா? பிரபஞ்சம் ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில வளம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு 3 முக்கியமான அறிகுறிகள். ஃபர்ஸ்ட், ஒரு விளக்க முடியாத திடீர் அமைதி. ஒரு பெரிய மழை வரதுக்கு முன்னாடி காத்து எப்படி சட்டுன்னு அமைதியாகும், அதே மாதிரிதான் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஒரு ஆழமான அமைதி நிலவும். ரெண்டாவது, உங்க உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். திடீர்னு ஒரு முடிவெடுக்க தோணும், அது பிரபஞ்சமே உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுதுன்னு அர்த்தம். மூணாவது விஷயம், இந்த 111, 222 மாதிரியான எண்கள் திரும்ப திரும்ப உங்க கண்ல படுறது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உங்க கூடவே இருக்கேன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற கன்ஃபர்மேஷன் தான் இது. சரி, இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி ஓடுறது எனக்கு புரியுது. ஏன் ஒரு சிலர் மட்டும் ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம யோசிச்சிருக்கலாம். மத்தவங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கும்போது நான் மட்டும் அதே இடத்துல மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற அந்த வலி இருக்குல்ல, அந்த தவிப்பை என்னால முழுமையா உணர முடியுது. ஆனா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்களுக்கான பதில பிரபஞ்சமே நேரடியா கொடுக்குது. இந்த செய்தி உங்க வலிய தீர்க்கிறதுக்காக பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்றது, என் அன்பான குழந்தையே, நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ சிந்திய கண்ணீர் எனக்கு தெரியும். நீ ஒருபோதும் தனியா இல்ல. உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீ என்ன முழுமையா நம்பணும். ஆமாங்க, உங்க கடந்த கால போராட்டங்கள் எதுவுமே வீண் கிடையாது. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுடவே விட்டுடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க முழிச்சிருக்கும் போது மட்டும் இல்ல, தூங்கும்போது கூட பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும். உங்க மனச ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிற அந்த தூக்கத்துல சில ஸ்பெசிஃபிக்கான குறியீடுகள் மூலமா பிரபஞ்சம் மெசேஜ் அனுப்பும். உதாரணத்துக்கு, உங்க கனவுல தண்ணி ஓடுற மாதிரி பாத்தீங்கன்னா செல்வம் உங்களை நோக்கி வருதுன்னு அர்த்தம். ஒரு பிரகாசமான வெளிச்சம் அல்லது ஒளிய பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு சீக்கிரமே தெளிவான தீர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம்.
அதுவே அழகான பூக்கள கனவுல கண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உறவுகள் ரொம்ப அழகா மலரப் போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வெறும் கனவு இல்லைங்க, பிரபஞ்சத்தோட ரகசிய மொழி. அடுத்து நாம பார்க்க போறது பகுதி 4. வெற்றிக்கான 5 எளிய படிகள். பிரபஞ்சத்தோடு இணைந்து எப்படி செயல்படுறதுன்னு பாப்போம். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருந்தாலும் நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படணும் இல்லையா? அதுக்கு இந்த 5 விஷயங்களை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. 1. காலையில எழுந்த உடனே பிரபஞ்சமே உனக்கு நன்றின்னு சொல்லுங்க. 2. எப்பவும் பாசிட்டிவாவே பேசுங்க. என்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தைக்கே உங்க டிக்ஷனரியில இடம் இருக்கக்கூடாது. 3. உங்க இலக்க அடைய சின்ன சின்ன ஆக்ஷன்ஸா எடுக்க ஆரம்பிங்க. 4. பொறுமை, எல்லாம் அதற்கான சரியான நேரத்துல நடக்கும்னு நம்புங்க. 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மத்தவங்களுக்கு கொடுங்க. அது பணமா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், அல்லது உங்களோட நேரமா கூட இருக்கலாம். நீங்க கொடுக்க கொடுக்க அது பல மடங்கா உங்களுக்கே செல்வமா திரும்ப வரும். நம்ம சொசைட்டில பணம் பத்தி நிறைய நெகட்டிவான கட்டுக்கதைகளை சொல்லி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் முதல்ல உடைச்சிரியணும். இந்த 3 பிரபஞ்ச உண்மைகளையும் மைண்ட்ல ஆழமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1. பணம் அப்படிங்கிறது அடிப்படையில ரொம்ப நல்ல விஷயம். அது நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது. 2. உங்களோட தகுதியை நிர்ணயிக்கிறது நீங்க மட்டும்தான். நான் தகுதியானவன்னு நீங்க நம்புனா அதுதான் ஃபைனல் உண்மை. 3வது, எப்ப ஆரம்பிக்கிறது? நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. இந்த விளக்கத்தை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷம் இதுதான் மிக சரியான நேரம். ஃபைனலா பகுதி 5. உங்களுக்கான நேரம் இதுவே. உங்களுக்கான மாற்றம் இப்போதே தொடங்குது. இந்த மாசம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுதுங்கிறதுக்கு நிஜமா நடந்த ஒரு ஸ்டோரிய சொல்றேன்னு கேளுங்க. ஒருத்தர் வேலை போய் கழுத்து வரைக்கும் கடன்ல முழுகி ரொம்ப கஷ்டத்துல இருந்தார். ஒரு நாள் ராத்திரி எந்த வழியும் தெரியாம வானத்தை பார்த்து தன்னோட மொத்த கவலையும் பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சார். என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல, ஆனா உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு மனசார வேண்டிக்கிட்டார். என்னாச்சு தெரியுமா? அடுத்த நாள் காலையில அவர் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பழைய நண்பர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு புது வேலை கிடைச்சது. அவரோட மொத்த வாழ்க்கையும் ஒரே நாள்ல தலைகீழா மாறிடுச்சு. தன் தவிப்ப மாத்தி முழு நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட தன்னை ஒப்படைச்சதால நடந்த மிராக்கிள் இது. நம்ம பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுக்கான ஒரு மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன தெரியுமா? நான் தகுதியானவன், என்னிடம் பணம் வரவேண்டியது இருக்கிறது. இந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள மட்டும் சொல்லாம கொஞ்சம் சத்தமாவே உச்சரிச்சு பாருங்களேன். ஏன்னா பிரபஞ்சம் உங்களை கவனிச்சிட்டு இருக்கு. உங்க கனவுகள் எல்லாம் சீக்கிரமே நிஜமாக போகுது. இப்போ உங்களுக்கான என்னோட இறுதி கேள்வி இதுதான். பிரபஞ்சம் தன்னோட கஜானாவை உங்களுக்காக திறந்து வச்சு காத்துட்டு இருக்கு. அதை உங்களை நோக்கி ஈர்க்க போற அந்த முதல் அடியை இன்னைக்கு நீங்க எந்த திசையில் எடுத்து வைக்க போறீங்க?